நம்ம பேக்கேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. மெயினாக இதை நான் வாங்கினதுக்கான பர்பஸ், நம்மளோட ரெகுலர் ரேசர் வந்து ஷேவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நம்ம ஷேப் பண்ணோம்னா அதில் ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் வரவே வராது. ஸோ அதுக்காக தான். அண்ட் மெயினாக என்னோடய பியர்டை எப்போவுமே எனக்கு ஷார்ப்பாக வச்சுக்க தான் பிடிக்கும். ஆன்டி ரெட்னஸ், சென்சிட்டிவ் ஸ்கின் காமிங் அண்ட் இன்டென்ஸ் கூலிங் நான் ஐட்டம். பார்க்க நல்லா பென்சில் மாதிரி இருக்கா? கரெக்டாக நம்ம இங்கேருந்து லைனை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே கொஞ்சம் வலுவலுன்ட்டு இருக்கும், நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரேசர் எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஒரு சைடு அப்படி கர்வாகவும் ஒரு சைடு அப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வந்துடும். ஓ மை காட், லைட்டாக அப்படி தொட்டாலே அப்படி சல்லுன்னு வந்துடுது. ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்குது. இப்போ நம்ம ரேசர்ல எல்லாம் பண்ணோம்னா எங்கே நம்ம பண்ணுறோம் எப்படி பண்ணுறோங்கிறது தெரியாது. ஒரு சைடு கீழே ஒரு சைடு மேலேன்னு வந்துடும். ஸோ இதுங்கும் போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு, இங்கே வந்து நான் இன்னும் பண்ணவே இல்லை, பட் இங்கே பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான லைன் வந்துச்சா. ஸோ அதே மாதிரி இது அந்த ஜெல்லுனாலையா இல்லை இந்த பிளேடே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்னு தெரில, பட் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. எனக்கு தேவையான அளவு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடச்சிருச்சு, அதுவும் எஃபோர்ட்லெஸ்ஸாக. ஸோ இதே வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த யூஸுக்கு ரெடி ஆயிரும்.